Hello guys, வணக்கம். This is Anbuseelan. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா MACD இண்டிகேட்டர் பத்தி தான் என்டையரா இந்த வீடியோல பார்க்க போறோம். பிகினரா இருக்கறீங்க அப்படினா எண்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. ஸோ ரொம்ப ஒரு ஃபேமஸான இண்டிகேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் MACD பொறுத்த மட்டும். இதில் ஒரு கேள்வி வரும், RSI பெஸ்ட்டா MACD பெஸ்ட்டா அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோட எண்டில் நான் அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். MACD or moving average convergence divergence is a popular technical analysis indicator used in trading to show the relationship between two moving averages of security price. It is used to identify trend, momentum or potential buy sell signal by tracking the relationship between a short term and long term moving average. The three main components, அதாவது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் MACD லைன், சரிங்களா, அப்புறம் சிக்னல் லைன், அப்புறம் ஹிஸ்டோகிராம். ஸோ இந்த மூணு ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் MACD லைன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ளூ கலரில் இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி சிக்னல் லைன் அப்படின்னா எல்லோ கலர், ஹிஸ்டோகிராம் அப்படின்னா அந்த சென்டரில் இருக்கு பாருங்கள், க்ரீன் சிக்னல் கிராஸ் ஆகும், சரிங்களா. அது உள்ள நான் டீட்டெயிலாக இண்டிகேட்டர் வச்சே நான் ஷோ பண்ணி சொல்கிறேன். இதில் சில விஷயங்கள் இருக்குது செட்டிங்ஸை பொறுத்த மட்டும், சரிங்களா. நான் சொன்ன மாதிரி MACD லைன் வந்து என்ன கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும், சரிங்களா. 26 பீரியட் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அப்புறம் 12 பீரியட், சரிங்களா, EMA. இது நான் உங்களுக்கு உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த ஹிஸ்டோகிராமை கொஞ்சம் க்ளோஸாக பார்த்துருங்க, சரிங்களா. MACD line and signal line, a positive histogram means MACD line is above the signal line, while the negative histogram means it is a below. So இந்த லைன் ஒன்ஸ் கிராஸ் ஆகும், சரிங்களா. MACD லைனும் சிக்னல் லைனும் கிராஸ் ஆகும்போது நம்ம டிசிஷனை மேக் பண்ணுவோம், அது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறது, சரிங்களா. இதில் நீங்கள் உள்ள இண்டிகேட்டரை நீங்கள் வந்து உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸோடு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும், சரிங்களா. இதுதான் MACD இண்டிகேட்டர், இப்படி தான் இருக்கும், சரிங்களா. இதில் செட்டிங்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் நார்மலாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன லைன் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் நார்மலாக MACDயோட லைன் என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கும், சரிங்களா. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக தெரியுதோ அந்த லைனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்டரி இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்னல் லைன் வந்து ரெட் கலரில் இருக்கும், சரிங்களா. இன்க்ரீஸ் பார் டிக்ரீஸ் பார், சரிங்களா. இது உள்ளே இருக்கிற உள்ளே நீங்கள் பார்க்குறீங்கள. ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர்லையும், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ரெட் கலர்லையும் கீழே உங்களுக்கு ஷோ ஆகும், சரிங்களா. ஸோ செட்டிங்ஸ் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இங்கே உள்ள இப்போ நம்ம பார்த்தோம்ல, சரிங்களா. பீரியட், அதாவது இண்டிகேட்டரோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது எதுவுமே பேக் எண்டில் இருக்க டேட்டாவை எடுத்து தான் உங்களுக்கு சொல்லுமே ஒழிய நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு இண்டிகேட்டர் ஐடென்டிஃபை பண்ணதும் மனித மூளையை கொண்டு ட்ரேட் பண்ணுறதுலையும் நிறையா வித்தியாசம் இருக்குது, சரிங்களா. அதனால் எப்போதுமே வந்து இண்டிகேட்டரை மட்டும் முழுவதுமாக நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. இது பின்ன இருக்க டேட்டாவை எடுத்தால் சொல்லும். அன்னைக்கு நியூஸை பேஸ் பண்ணியும் அன்னைக்கு ஒரு சின்ன மார்க்கெட் கிராஷ் இருக்கலாம், குளோபல் மார்க்கெட்டோட நியூஸை பேஸ் பண்ணி ஒரு கிராஷ் இருக்கலாம், அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இருக்கலாம், அங்கே இன்வெஸ்டர் நிறையா செல் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் அடுத்தடுத்த லைனில் நீங்கள் உள்ள டெக்னிக்கல் அனலைஸில் கரெக்டாக இருந்த பட்சத்தில் இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ் எப்போதுமே ஸ்ட்ராங்காக வச்சுருங்க. ஒரு டைம் ஃப்ரேமை சரியாக எடுங்க. நான் எப்போதுமே வந்துட்டு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமே வந்துட்டு ஒரு டைம் ஃப்ரேம் உங்களுக்கு சரியான பட்சத்தில் இருக்கணும். அதாவது நான் எப்போவுமே சொல்வேன், நீங்கள் அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்துட்டிங்கன்னா பிகினருக்கு வெல் அண்ட் குட். ஏன் அப்படின்னா இங்கேருந்து ரெசிஸ்டன்ட், அதாவது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகிற மந்த்லி கேண்டலோட பிரேக் அவுட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன 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 பாயிண்ட்ஸ் இருக்கும், சரிங்களா. அதேமாதிரி வீக்லிலையுமே இருக்கும். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நீங்கள் கணிச்சிட்டிங்கன்னா சின்ன சின்ன பாயிண்ட்டுக்கு நீங்கள் எய்ம் பண்ணலாம். இல்லை நான் இன்ட்ராடே பண்ணுறேன், டெய்லி எனக்கு ஒரு 2 or 3 ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டைம் ஃப்ரேம் ஒர்க்காக வச்சுட்டு நீங்கள் இண்டிகேட்டரை பயன்படுத்துங்க, சரிங்களா. ஒரு டைம் ஃப்ரேம் நமக்கு செட் ஆகும். அப்போது இதில் நீங்கள் 4 hours டைம் ஃப்ரேம் எடுக்கலாம், 3 hours டைம் ஃப்ரேம் எடுக்கலாம். பிகினராக இருக்கிறவங்க இம்மிடியேட்டாக அந்த 5 minutes 4 இது இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. ஆனால் 5 minutes 4 minutes ஸ்கேல்பிங்க்கு நான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ 3 hours டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்டை நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க. இதுலேயும் உங்களுக்கு மொமெண்ட்டாக தான் தெளிவாக சொல்லுவோம், சரிங்களா. அதனால் ட்ரெண்டை பொறுத்த மட்டும் நீங்கள் நல்லா ட்ரா பண்ண பழகிடுங்க, ஓகேவா. இப்போ ஒரு இடத்துல என்ன ஆகும், கேப் அப் கேப் டவுன், சரிங்களா, அந்த இடத்த ஃபில் பண்ணும். ஸோ இங்கே சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை நோக்கி போகும் அப்படின்னு தெரியும் பட்சத்தில் இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்துங்க. இப்போ இதில் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா ப்ளூ லைனை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது ப்ளூ லைன்
ரெட் லைனை கிராஸ் பண்ணி மேலே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த க்ரீன் உங்களுக்கு ஷோ ஆகுது பார்த்தீங்களா, நீங்கள் பை சைடு டைரெக்ஷனில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா. இதே இது இந்த ப்ளூவில் அந்த ரெட் லைன் மேலே போயிட்டு ப்ளூ லைன் கீழே வந்துருச்சு அப்படின்னா செல்லிங்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். டைம் ஃப்ரேமை பொறுத்து மாறுபடும். சரிங்களா. இப்போது நான் சிம்பிளாக சொல்லக்கூடிய விஷயமே, இப்போ 3 hours டைம் ஃப்ரேம் இருக்கா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா. இப்போ நான் இதில் வந்து நெஃப்டி எடுத்திருக்கேன். இந்த நெஃப்டியில் ஒரு சும்மா நார்மலாக ஒரு நாளைக்கு 3 கேண்டில் தான் வரும். சரிங்களா. இப்போ நார்மலாக எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 3 hours பிரேக்கே பண்ணல. இங்கே லோவை பிரேக் பண்ணியிருக்கு, ஒரு சின்ன லெவலில் மொமெண்டம் நல்லாவே இருந்திருக்கு. இங்கே பிரேக் பண்ணியிருக்கு, லோ லெவலில் மொமெண்டம் நல்லா இருக்குது. இங்கே பிரேக்கே ஆகலை. அப்போ 3 hours கேண்டில் பிரேக் பண்ணாலே, ஃபஸ்ட்டு 3 hours கேண்டில் பிரேக் பண்ணாலே லோ லெவலில் ஒரு மொமெண்டம் இருக்குது. சரிங்களா. இதில் நம்ம இங்கே வந்து ஒரு 10 points எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுங்க, இதனுடைய ஆவரேஜ் எடுத்து செக் பண்ணுங்கள். சரிங்களா. இப்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ளூ லைன் கீழே வரைச்சா நீங்கள் என்ன பண்ணலாம், செல்லுக்கு நீங்கள் டைரெக்ஷனில் போகலாம். அப்படின்னா இந்த லைனை கிராஸ் பண்ணச்சா இதுக்கு கீழே இந்த ஃபர்ஸ்ட்டு 3 hours லைனில் நான் இங்கே பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இதை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா அங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. சரிங்களா. அதாவது ஓவர் பாட் ஓவர் சோல்டுங்கிறது ஆர்எஸ்ஐயோட வேலை. சரிங்களா. இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு மொமெண்டத்தை தான் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். பின்னாடி இருக்க ப்ரீவியஸ் டேட்டாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் இந்த இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும். ஸோ இந்த லைன் பேஸ் ஹிஸ்டாகிராம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கவனித்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த லைன் கிராஸ் ஆனாலும் இங்கே ரெட் கலரில் உங்களுக்கு சிக்னல் கிடைக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸ்கேல்பிங்க்கு ஒரு பெஸ்ட்டான இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆர்எஸ்ஐ காட்டிலும் MACD கொஞ்சம் பெஸ்ட்டான இண்டிகேட்டர் தான் என்னையை பொறுத்த மட்டும். சரிங்களா. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அந்த டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.